இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட தேவ பகுதியானது மத்தேயு 5:44. வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதாகமும் சொல்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது எதிர்ப்பு இல்லாத வாழ்க்கை அல்ல. நம்மை தவறாக பேசுவார்கள், நிந்திப்பார்கள், காயப்படுத்துவார்கள். இருப்பினும் அத்தகைய சூழ்நிலையில் இயேசு சொல்லும் கட்டளையானது, பழி வாங்குவதை விட்டுவிட்டு அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். நிந்திக்கப்படும் போது மனித இயல்பானது கோபம் கொள்ளுதல், பழி வாங்குதல், அவர்களுக்கு துரோகம் செய்யுதல் ஆகியவைகளை மனிதன் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு காரியமாகும். ரோமர் 12:17 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, ஒருவனுக்கு தீமைக்கு தீமை சரி கட்டாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்துவனாக நாம் பிறந்தோம், ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். நமக்கு பல வகையான நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், சோர்வுகள் வருகிறது. இதனை நாம் எதிர்கொள்வதற்காக நாம் அவர்களுக்காக, நிந்தையை கொண்டு வருவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையானது லூக்கா 23:34 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, இயேசு, பிதாவே இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். ஆம், நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் அவ்விதமாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். சிலுவையில் கூட இயேசு சபிக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்தார், காயப்படுத்தினவர்களுக்காக மன்னிப்பு கேட்டார். இதுதான் உண்மையான அன்பின் உச்சகட்டம். இந்த உலகத்திலே நம்மை அநேக காயப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அவர்களுக்காக ஜெபம் செய்வது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. வேதாகமத்தின் உதாரணமாக தாவீது சவுலால் துரத்தப்பட்ட போது பழி வாங்கவில்லை, தேவனிடத்தில் விட்டான். சங்கீதம் 37:5 வசனம் சொல்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். சவுல் தாவீதை கொல்லும்படி அநேக காரியங்களை செய்தான். ஆனால் தாவீது தேவனிடத்தில் அவனை ஒப்புவித்தார், தேவனிடத்தில் ஜெபம் செய்தார், தேவனின் கையில் சவுலை ஒப்புவித்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையானது நம்மளை நிந்திப்பவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஏன் நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய இருதயத்தின் சுத்தமாக்கவும், கசப்பை அகலவும், தேவன் அவர்களை மாற்றவும், ஆவிக்குரிய வெற்றியை நாம் அடையவும் இந்த வேளையில் நம்மை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 20:22 வசனம் தெளிவாக சொல்கிறது, நான் பழிவாங்குவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, தேவன் அவ்விதமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நடைமுறையில் நாம் இன்று உங்கள் காயப்படுத்தின ஒருவரின் பெயரை நினைத்து கொள்ளுங்கள். இன்று அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்ய ஆரம்பியுங்கள். வார்த்தையினால் அல்ல, ஜெபத்தினால் போராடுங்கள். அன்பானவர்களே, கிறிஸ்துவம் என்பது எதிரியை ஜெயிப்பது அல்ல, எதிரியை அன்பால் ஜெயிப்பதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவும் அப்படியே உலகத்தில் வாழ்ந்தார். ஒருவன் தீங்கு செய்தால் அவனுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து வருவார்கள். உதாரணமாக அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். மத்தேயு 5:9 வசனம் தெளிவாக சொல்கிறது, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீங்கள் இந்த உலகத்திலே உங்களை நிந்திப்பவர்கள், உங்களை அவமானப்படுத்துவர்கள், எதிராய் செயல்படுவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். சமாதானத்துடனே வாழுங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகளின் மூலம் நீங்கள் சோர்வடையாதபடி ஜெபியுங்கள். அவர்களுக்காக, அவர்களின் வாழ்க்கைக்காக ஜெபிக்கும் போது உண்மையாகவே அவர்கள் மனம் திரும்ப தேவன் அருள் செய்வாராக. கர்த்தாவே உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபையை தருவார். உங்களின் கசப்பை அகற்றி கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு நிரப்புவாராக. God bless you.